ஹாய் ஹலோ எவரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா பகலாமுகி அம்மனை பத்தி பார்க்க போறோம். நான் நேத்து உங்களுக்கு பிராமிஸ் பண்ண மாதிரி 4 தெய்வங்களை தொடர்ச்சியா பேசுறதா சொல்லியிருந்தேன். பிரத்யங்கிரா, பகலாமுகி, தாரா, காளி. இந்த 4 தெய்வங்களை பத்தி பிரதானமா விளக்கவே நான் சொல்லியிருந்தேன் நேத்து வீடியோல. நீங்க நேத்து வீடியோ முழுசா பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தெய்வம் பகலாமுகி அம்மனை பத்தி. பகலாமுகி அம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியால அதிகமா ஃபேமஸ் கிடையாது. ஒன்னு உபாசனை பண்றவங்களுக்கு பகலாமுகி யாருன்னு தெரியும், ஸ்ரீவித்யா உபாசனை. இல்லைன்னா தெய்வத்தை உபாசனை பண்றவங்களுக்கு, நல்லா உபாசனை பண்றவங்களுக்கு பகலாமுகி யாருன்னு தெரியுமே தவிர சவுத் இந்தியால காமனா பகலாமுகி யாருங்கிற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்ல. அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நார்த் இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா பகலாமுகிக்கு புரிதல் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க நார்த் இந்தியால அதிகமா வழிபடக்கூடிய தெய்வம். இந்த பகலாமுகி யாருன்னா உங்களுக்கு ஸ்தம்பன தெய்வம். ஸ்தம்பனம்னா ஒரு விஷயத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறது. அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாப்பிங் இன் இட்ஸ் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க நிறுத்தாது. அதாவது ஒரே இடத்துல அப்படியே அது எந்த மூமெண்ட்ல இல்லாம அப்படியே நிறுத்த வைக்கிறதா ஸ்தம்பனம் பாங்க. இந்த ஸ்தம்பன சக்தி தான் பகலாமுகிம்பாங்க. இந்த பகலாமுகி அம்பால எதுக்கு வழிபடுவாங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில தீய சக்தியை ஜெயிச்சு வர்றதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதையும் தாண்டி வெளி உலகத்தில் இருக்க தீய எண்ணங்கள், தீய சக்திகள், உணர்ச்சிகள், இந்த தீய ஆளுமைகள்ல ஜெயிச்சு வர்றதுக்கு பகலாமுகி இன்னொரு படிநிலை. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பிரத்யங்கிரா எப்படி உங்களுக்கு 6 தீய குணங்களை வென்று வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ, பகலாமுகி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஸ்தம்பன சக்தி அதிகப்படுத்துறாங்க. ஸ்தம்பன சக்தினா என்ன? ஸ்தம்பன சக்தினா என்னன்னா உங்களுக்கு யோசிக்கக்கூடிய புத்தி இருக்குது பாத்தீங்களா? உங்க புத்தி தானே யோசிக்கும். உங்களுக்கு என்ன பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல. இந்த யோசனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் ஸ்டாப் எதுக்குன்னா அப்புறம் யோசிக்கவே முடியாது அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா உங்க மனசு எல்லை இல்லாம அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்திருக்கீங்களா? மனிதனோட மனதை எல்லை இல்லாம அலைப்பாயும். இந்த பகலாமுகி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு கரெக்டான திசையை கொடுப்பாங்க. எப்படின்னா டெம்பரவரியா நிப்பாட்டுறது மூலமா ஸ்டாப் 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 ஸ்டாப், தேவையில்லாம எல்லை இல்லாம நீ விரிஞ்சு போயிட்டே இருக்கிற அப்படி கட்டையை போடுறன்னு ஒரு கட்டையை போடுவாங்க. அந்த கட்டை எதுக்கு நான் தேவையில்லாத திசையில உங்க மனசு அலைப்பாய்ந்து பழகி இருக்கும். அந்த தேவையில்லாத திசையில அலைப்பாஞ்சுதான் மனசு இந்த நிலைக்கு வந்திருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம்னா மனிதனோட நிறைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம், கஷ்டம், சோகம் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பை ப்ராடக்ட் தான். நீங்க ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசு தேவையில்லாத இடங்கள்ல அலைப்பாயறதுனாலதான். தேவையான இடங்கள்ல மனசு பாஞ்சிருந்ததுன்னா என்ன உங்க வாழ்க்கை இந்த நிலையில் இருந்திருக்காது. இந்த தேவையில்லாத இடங்கள்ல ஓவரா யோசிக்கக்கூடிய ஓவர் திங்கிங், பதட்டம், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசை கட்டுப்படுத்த முடியாத நிலை, மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத நிலை, இது எல்லாத்தையுமே சிம்ம சொப்பனம் யாருன்னா பகலாமுகி. அவங்களோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் குறையும், உங்களுக்கு பதட்டம் இருக்காது, உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டான திசையில உங்க திங்கிங் இருக்கும். அதாவது எடுத்தோம்னா ஸ்தம்பனம்னா உங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது கிடையாது. அதை எடுத்துக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் உங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத உங்க மனசு தேவையில்லாத திசையில போறதை தடுப்பா, அப்படியே ஸ்டாப் பண்ணி ரீடைரக்ட் பண்ணுவா கரெக்டான திசைக்கு. இந்த திசையில போனா கரெக்டா இருக்கும், இந்த திசையில போனா உங்க மனசு கரெக்டா இருக்கும், இந்த திசையில போனா கரெக்டா இருக்கும், மனசை ரீரூட் பண்ணுவா. இந்த ரீரூட்டிங் ப்ராசஸ், அந்த ரீடைரக்ஷன் ப்ராசஸ் தான் பகலாமுகி தாய் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது இது எல்லாருக்கும் தேவை. நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அதை கரெக்டான திசையில கொண்டு போறது மூலமா, கரெக்டான மார்க்கத்துக்கு கொண்டு போறது மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இன்னொன்னு, ஒருவேளை நீங்க ஆபத்தான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை எப்படி தற்காத்துக்கிறதுங்கிற ஒரு புத்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இந்த லெவல்ல பகலாமுகி தாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர். இந்த வடநாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ்ல ஜெயிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பகலாமுகியை பிரயோகிப்பாங்க. ஏன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூல ஸ்டக் ஆயிருக்கும் போது உங்களுக்கு ஓவர் திங்கிங் நடக்கும், பதட்டம் வரும். ஓகேவா? இந்த பதட்டத்துக்கு எது சொல்யூஷன்? பகலாமுகி. பதட்டம் இல்லாம ஓவர் திங்கிங் இல்லாத போது கரெக்டான திசையில உங்க திங்கிங் இருக்கும் போது உங்களால எப்பேற்பட்ட சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதனாலதான் பகலாமுகி ஸ்தம்பன தெய்வம். ஸ்தம்பனம்ங்கிறது உங்க உள்ளுலகத்துக்கு இதுதான் மீனிங். வெளி உலகத்துக்கு அதை நெகட்டிவா அப்ளை பண்ணி பழகிட்டாங்க. நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாந்திரிகம் பண்றவங்க பகலாமுகியை தவறாவும் பிரயோகப்படுத்துறாங்க. இப்படி நல்ல விதமாவும் பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் இந்த மாதிரி தவறாவும் பயன்படுத்தலாம். எப்படின்னா மத்தவங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது, மத்தவங்களை ஆட்டங்கான வைக்கிற மாதிரி ஒரு செயல், அவங்களை பேச விடாம பண்றது, பேச்சு மூச்சு இல்லாம பண்ற மாதிரி ஒரு நிலைக்கு பகலாமுகி அம்பாள் பண்ணுவாங்க. அது தற்காலிகம் தான். பகலாமுகி அம்மன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, அவங்க கிட்ட நீங்க பண்ற பிரயோகம் தற்காலிகம் தான். ஆனா எடுத்துக்கிட்டோம்னா அதுவே ஒரு டேமேஜிங்கான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இதுதான் நெகட்டிவான பகலாமுகி பிரயோகம் பண்றவங்க பண்ற தப்பு. என்னன்னா அதை நீங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த விட்டு போட்டு கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. எல்லாத்த மாதிரியும் தான் எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். நீங்க இருக்கிறதுலே உக்ரமான தெய்வத்தை நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப தீய விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம்.
ஏன் நல்ல தெய்வங்களையே கூட நீங்க வந்து லூப் ஹோல் கண்டுபிடிச்சீங்கன்னா தீய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு வைங்க. உக்ர தெய்வம்லாம் வந்துட்டு கெட்டவங்கலாம் ஒண்ணும் கிடையாது. கெட்ட தெய்வங்களோ இல்ல வந்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டிய தெய்வங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. உக்ர தெய்வங்கள் என்னன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் உக்ரம் ஜாஸ்திங்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு தீவிரத்தை கொடுப்பாங்க வாழ்க்கையில. நிறைய விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு ஃபோர்ஸ் கிரிட் கொடுப்பாங்க. அது வந்துட்டு சௌமியமான தெய்வங்கள் கிட்ட உங்களுக்கு கிடைக்காது. ஒரு தெய்வத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காது, நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களை நீங்க ஸ்தம்பிக்க வைக்கிறதா வந்து அந்த ஸ்டில்னஸ், இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லல ஸ்டில்னஸ். இந்த ஸ்டில்னஸ் கொண்டு வரது மூலமா, இன்ஸ்டில் பண்றது மூலமா உங்க மைண்ட் வந்துட்டு கரெக்டான திங்கிங் டைரக்ஷனை நோக்கி போகும். இது மூலமா நீங்க லைஃப்ல நிறைய ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ணலாம். பேனிக் இருக்காது, ஆன்சைட்டி இருக்காது, ஓவர் திங்கிங் இருக்காது, உங்களுக்கு பயம் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பா. இதுக்காகத்தான் பகலாமுகி அம்மனை வழிபடுறாங்க. இதுக்காக பகலாமுகி அம்மனை ஆக்சுவலி வழிபடணும் அப்படிங்கிற ஒரு இன்சைட்டோட வெளிப்படுறேன். அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, திங்கிங் மைண்ட் கரெக்டான திசையில இருந்தா நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு பகலாமுகி அம்மன் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி உங்க திங்கிங் மைண்ட் கரெக்டா கொண்டு வரதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 தீய குணங்களை ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் திங்கிங் மைண்ட் வந்து கரெக்டான திசையில கொண்டு வரணும். இதுக்கு வந்து உதவி பண்ணக்கூடியவங்க பகலாமுகி. இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தாரா. அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, காளி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இந்த 2 தெய்வத்தை நீங்க வழிபட்டதுக்கு அப்புறம் நீங்க தாராவை நோக்கி போறீங்கன்னா அவங்க ஒரு விதமான பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காளி போறீங்கன்னா அவங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த ஒரு இன்சைட்டோட நான் விடைபெறுகிறேன். Thanks for watching this video, guys. I will see you in the next video. Bye.